உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் நம்ம வீட்டில் எப்போ தேங்காய் பால் பண்ணுவோம் அப்படின்னா, ஆப்பம் இடியாப்பம் செய்யக்கூடிய டைமில் தான் வீட்டில் தேங்காய் பால் பண்ணுவோம். தனியாக தேங்காய் பால் அரைச்சி குடிக்கிறது அப்படின்றது எல்லார் வீட்டில் கொஞ்சம் ரேர் தான் இல்லையா? ஆனால் வாரத்துக்கு 2 முறையாவது தேங்காய் பால் குடிக்கிறது ரொம்ப நல்லது. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக தேங்காய் பால் குடிக்கணும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி தேங்காய் பால் செஞ்சு குடிப்போம் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இதுக்கு ஒரு அரை முடி தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் அரைக்கிறதுக்கு முன்னே செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் சங்குப்பூ இருக்குது. அதனால் ஒரு 10 சங்குப்பூ இருக்க மாதிரி தண்ணியில் கொதிக்க விட்டு, அது நல்லா கொதி வந்து அந்த தண்ணியில் அந்த கலர்லாம் இறங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கடற்பாசி, சைனா கிராஸ் சொல்லுவோம் இல்லையா, அதை சேர்த்து அது நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா பனை வெல்லம் இல்லைன்னா பனக்கற்கண்டு ஒரு 3-4 ஸ்பூன் இருக்க மாதிரி அதோடு சேர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீல கலரில் இருக்கு இல்லையா, அது சேர்த்ததுக்கப்புறம் வந்து பாருங்கள், நல்ல ஒரு டார்க் பச்சை கலர் பாசி, நம்ம மழை பெஞ்சால் பாசியில் வரும் பார்த்திங்களா, அந்த கலரில் அந்த தண்ணி மாறிடும். அதை வடிகட்டி தட்டில் ஊற்றி ஆற வச்சிடணும். அதுக்கப்புறமா தேங்காய் கூட ஒரு 4 ஏலக்காய் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டு, அதுக்கப்புறமா தண்ணி விட்டு முதல் பால் 2வது பால் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சு, இப்போ இந்த அரை முடி தேங்காய் காமிச்சேன் பார்த்தீங்க இல்லையா, இந்த அரை முடி தேங்காயில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 6 பேர் இருக்க மாதிரி ஒரு 150 ml தேங்காய் பால் எடுத்துக்கலாம். என்னது, ஒரு அரை முடி தேங்காயில் 6 பேர் தேங்காய் பால் குடிக்கலாமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. தேங்காய் பாலை குடிக்கக்கூடிய விதம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரொம்ப திக்காக குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜீரணமாகாது. முக்கியமாக சின்ன குழந்தைங்க, வயசானவங்களுக்கு சீக்கிரமாக ஜீரணமாகாது. அதனால் அதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்து குடித்தோன்னா தான் அந்த தேங்காய் பாலோட நன்மை நம்ம உடம்புக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, சியா விதை முதலே நான் ஊற வச்சுருவேன். அதை வந்து நம்ம அரைச்ச தேங்காய் பாலோடு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, சப்ஜா சீடு வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. அப்படியே தேங்காய் பாலோடு அப்படியே சேர்த்தோம் அப்படின்னாலே சும்மா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே அது அழகாக ஊறிடும். சியா விதைகளை மட்டும் ஃபஸ்ட்டு நல்லா ஊற வச்சு சேர்த்துப்பேன். அதுக்கப்புறம் சப்ஜா சீடு ஒரு 2-3 ஸ்பூன் இருக்க மாதிரி அப்போவே நம்ம சேர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம குடிக்கிறதுக்குள்ளே அது அழகாக நல்லா ஊறி வந்துடும். இப்போது இந்த தேங்காய் பாலில் நான் சப்ஜா சீடும் சியா விதைகளும் சேர்த்துட்டேன். ஆல்ரெடி அரைக்கும் பொழுது ஏலக்காய் சேர்த்துருக்கேன். மற்றபடி ஸ்வீட் கண்டென்ட் எதுவும் சேர்க்கல இல்லையா. இப்போ இந்த தேங்காய் பாலை வெயிட் லாஸ் பண்ணுறவங்க 200 ml எடுத்துக்கலாம். சுகர் இருக்கிறவங்க ஒரு 200 ml எடுத்துக்கலாம். ஆனால் வீட்டில் நார்மலாக இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் கொடுக்குறதாக இருந்ததுங்கன்னா, இதில் வந்து பனக்கற்கண்டோ இல்லைன்னா பனை வெல்லமோ இல்லைன்னா நாட்டு சர்க்கரையோ கலந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்போது இதே தேங்காய் பாலை நான் பசங்களுக்கு கொடுக்குறதாக இருந்தால் எப்படி பண்ணுவேன் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நாட்டு சக்கரை, பனக்கற்கண்டு, பனை வெல்லம் எது இருக்கோ சுகர் கண்டென்ட்டுக்கு அதை சேர்த்துக்கலாம். பசங்க எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி சங்குப்பூவில் இந்த சைனா கிராஸ் போட்டு நம்ம வந்து தண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சின்ன சின்ன ஸ்கியூபாக கட் பண்ணி இப்போ இந்த தேங்காய் பாலோட கலந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பசங்க குடிக்கும்பொழுது நடுவில் அது வாயில் மாட்டும் பார்த்திங்களா, அது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி. இந்த வெயில் டைமில் வீட்டில் பசங்க ஆடி ஓடி விளையாடுங்க, வேர்த்து விறுவு இருக்கும், உடம்பு சூடு எப்படி ஏறுதுன்னே தெரியாது. அந்த சூட்டை தணிக்கணும் அப்படின்னா இப்போ இந்த தேங்காய் பாலில் சப்ஜா விதை, சியா சீடு, இந்த சைனா கிராஸ்லாம் சேர்த்து கொடுக்கக்கூடிய இந்த தேங்காய் பால் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. பசங்களுக்கு நீங்கள் தாராளமாக ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாவோ நீங்கள் கொடுக்க. தேங்காய் பாலை பொறுத்த வரைக்கும் அரைச்ச உடனே குடித்தா மட்டும்தான் அதோட மருத்துவ குணங்கள் எல்லாமே நம்ம உடம்புக்கு கிடைக்கும். இப்போ அரைச்சி வச்சுட்டு நாளைக்கு குடிக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாயங்காலம் குடிக்கலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. அரைச்ச உடனே குடிச்சிங்கன்னா தான் அதோட மருத்துவ குணம் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். இல்லை அதுக்கப்புறம் குடிச்சிங்கன்னா குடிக்க டேஸ்ட்டாக வேணால் இருக்குமே தவிர்த்து அதில் இருக்கக்கூடிய ஒரு சத்தம் நம்ம உடம்புல சேராது. முடிஞ்ச அளவுக்கு தேங்காவை ஹீட் பண்ணாமல் இது மாதிரி தேங்காய் பாலாக நம்ம குடித்தோம் அப்படின்னா நல்லது. வெயில் டைமில் இது மாதிரி நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உடம்புக்கு குளிர்ச்சியும் தரும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.